அவரை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு நான் தான் அந்த கட்சியோடைய பிராண்டுங்கிறாரு. இது ஒரு சாம்பிள் ஃபேக்டராக அவர் கொண்டுட்டு வராரு. எங்கெல்லாம் அன்புமணி போட்டியிடுகிறாரோ அந்த இடத்துலலாம் நாளைக்கு அவரும் போட்டியிடுகிறார். உங்களுக்கு ஒரு சுமூகமான எளிதான வெற்றியை கிடைக்க விடாமல் அன்புமணிக்கு தடுக்கிறார் ராமதாஸ். ரெண்டாவது விஷயம், மறைமுகமாக அவர் தமிழ்நாட்டில் நீ எங்கே நின்னாலும் உனக்கு எதிரி நான் தாண்டா, உனக்கு எதிர்த்தாலும் நான் கொண்டாந்து நிப்பாட்டுறேன் பாடுறா அப்படிங்கிறத அவர் இன்டைரக்டாக சொல்கிறாரு. அப்போ காங்கிரஸுக்கு ஆவாதம் வேணாம், இவனுக்கு காசு கொட்டணும்னா ஆகா இது நல்ல பிஸ்னஸாக இருக்கு, ஏன்னா அதை பிடிச்சிக்கிட்டாரு. என்றைக்குமே அவரை பொறுத்த வரைக்கும் அதனால தான் தேர்தலில் நின்னா அவருடைய களம் என்னன்னு தெரிஞ்சிடும், அவருடைய வாக்கு சதவீதம் தெரிஞ்சிடும், அவர் லட்சணம் தெரிஞ்சிடும். கட்சியோட ஐடென்டிட்டியை விட நாளைக்கு தனிப்பட்ட முறையில் அவர் எவ்வளோ வாக்கு வாங்கினாரு, எத்தனை வாக்கில் தோத்தாரு, எவன்ட்ட தோத்தாங்க நீங்கள் கேவலப்படுத்திங்கன்னா அவரோ நாளைக்கு அடையாளப்படுத்தப்பட்ட நபர்களோ நாம் தமிழர் கட்சியில் களம் இறங்க மாட்டேங்கிறான். 8% ஓட்டுன்னு காட்டினார்ல திமுக பெண் டீமில் நாளைக்கு ஒரு டேட்டா எடுத்திருக்காங்க. எல்லா தொகுதியிலையும் எல்லா கட்சிக்கும் எவ்வளோ தெரியுமா நாம் தமிழர் கட்சிக்கு இப்போ வந்திருக்குது. நடிகை சங்கீதா இந்த இது போல தகவல்களை வெளியிட்டது பிறகு எந்த சம்மந்தப்பட்ட நடிகை இவங்க பேரே சொல்லாம தான் சொல்லியிருக்காங்க நடிகை. ஏன்னா அது ஒரு நடிகை இல்லை, 4 நடிகை சம்பவங்களை தான் குறிப்பிட்டிருக்காங்க. ஒரு நடிகை, அந்த நடிகை தேவைப்படாத நடிகையோட பேர் நான் வெளியிடுவேன். ஒரு நடிகை இல்லை, எல்லா நடிகையோட பேரும் நாளைக்கு ஆவணங்களையும் வெளிநாட்டுக்கு சுத்தினது போனது வந்ததெல்லாம் அவங்க ஆவணங்களை வேணா சொல்றேன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் சப்ஜெக்ட் டு கண்டென்ட் அது ஒரு நடிகை கிடையாது, அதில் 4 பேர் இருக்காங்களாம். என்னாலே இது வரைக்கும் 2 பேர் தான் கண்டுபிடிக்க முடிஞ்சு, இது 2 பேர் எனக்கே தெரியல. அவர் காம்ப்ரமைஸ் பேசிக்கிட்டு இருக்காராம். டைவர்ஸ்லாம் வேணாம், பெட்டிஷன் வாபஸ் வாங்க சொல்கிறாராம், 250 கோடி பணம் தரேன், பிள்ளைங்களுக்கு செலவுக்கு இல்லை, பையன் படம் எடுக்கணுங்கிறான், பொண்ணு ஏதோ ப்ராஜெக்ட் பண்ண பிஸ்னஸ் பண்ணுதுங்க, அதுக்கு பணம் தரேன், நீங்கள் திரும்பி லண்டனுக்கு போங்க, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், நான் காசு தரேன்னு சொல்லி பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. யாரு அந்த நடிகையை விட்டுட்டு வரமாட்டேன், நீ விட்டுட்டு போவாத, ஆனால் நீ பேருக்குன்னு இருக்கணும், இல்லைனா என்னைய டேமேஜ் பண்ணிடுவாங்க பொலிட்டிக்கலாக, அதனால் டைவர்ஸ் பண்ணாமல் நீ போய் லண்டனில் எங்கேயும் போல் தள்ளிடு, நான் எப்பயும் போல் எந்த நாயோட போய் விளையாடுவேன்னா அந்த நாய்க்குட்டியோட. யார் மூலியமா இந்த சமாதானம் நடந்துட்டு இருக்கு? எஸ்எஸ்சி தான், அப்பா மாமா வேலை பார்க்குறாரு. சங்கீதாவுக்கு ஒரு மாமனார் தானே, அதனால தான் மாமனார் வேலையை கரெக்டாக பார்க்குறாரு தான் சொன்னேன். நான் திரிசாவுக்கு மாமனார் வேலை பார்க்குறாரு நான் சொல்கிறேன். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைகிறார் அரசியல் விமர்சகர் திருச்சி சூர்யா அவர்கள். வணக்கம் சார். ராஜ்யசபா தேர்தல் எல்லா கட்சிகளும் தங்களது வேட்பாளர்களை நிறுத்தி வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் ஸ்மூத்தாக சீட்டு பேரம் மட்டும் தான் ஹாட்டாக இருந்தது. இப்போ ஸ்மூத்தாக எல்லா வேட்புமனு தாக்கல் தான் நடந்துட்டு இருக்கு. அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு எதிர்பார்த்த நிலையில் பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் அவரோட உதவியாளர் தான் நிற்க போகிறாரு, அன்புமணிக்கு எதிராக சுயேட்சா நிற்கிறாரு அப்படின்ற ஒரு அறிவிப்பை சுவாமிநாதன் அவர்களே சொல்லியிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க சார்? நீங்களே இப்போ ஓப்பனிங் கொடுக்குறப்பே பாமக நிறுவனர்னு தானே சொன்னீங்க. அப்போ அவர் பாமகவுடைய கேண்டிடேட்டை நான் தான் தலைவர்னு நான் சொல்லலை, பாமக நிறுவனர். அவரை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு நான் தான் அந்த கட்சியோடைய பிராண்டுங்கிறாரு. இது ஒரு சாம்பிள் ஃபேக்டராக அவர் கொண்டுட்டு வராரு. எங்கெல்லாம் அன்புமணி போட்டியிடுகிறாரோ அந்த இடத்துலலாம் நாளைக்கு அவரும் போட்டியிடுகிறார். நடுவில் ஒரு பேய் கதையெல்லாம் விட்டுக்கிட்டு இருந்தாங்களே, மதுரையில் பிரதமர் நிகழ்ச்சியில் பிரேமலதாவும் ராமதாஸும் ஏறுவாங்க அப்படின்னு சொல்லிலாம் பிஜேபியில் பிராண்டிங் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பிரேமலதா கடைசியாக இங்கிட்டு ஏறிட்டாங்க, ராமதாஸ் தாவேகா தான் போக போகிறாரு. கிட்டத்தட்ட பேச்சுவார்த்தை உறுதி ஆயிடுச்சுன்னு எனக்கு தகவல் இருந்துச்சு. அதனால இப்போ அவருடைய ஒன்லைன் அஜெண்டா என்ன அப்படின்னா, அன்புமணி எங்கெல்லாம் நாளைக்கு அதிமுக சார்பாக வேட்பாளர்களை நிறுத்துகிறாரோ அந்த இடத்துலலாம் ராமதாஸ் அவர்களின் சார்பாக வேட்பாளர்களை நிறுத்தப் போகிறார். ஒன்று, இப்போ ஜி.கே. மணி, அருள், இது மாதிரி பாமகவுடைய ஆதரவு எம்எல்ஏக்கள் எல்லாம் யார் பக்கத்து இருக்காங்க? ராமதாஸ் பக்கத்து தான் இருக்காங்க. ராஜ்யசபா தேர்தலை பொறுத்த வரைக்கும் 6 வேகன்சி, 6 கேண்டிடேட் போடுறாங்க. இப்போ திமுகவில் 4, எல்கே சுதீஷ் ஒன்று, கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் ஒன்று, அதுக்கப்புறம் இப்போ காங்கிரஸ் வேட்பாளர் ஒன்று, எங்கள் அப்பா ஒன்று, இப்போ 4, அடுத்தது அன்புமணி ராமதாஸ் ஒன்று, தம்பிதுரை ஒன்று, 6. இவ்வளோ தான். இப்போ இந்த 6 வேகன்சிக்கு உண்டான 6 வேட்பாளர்களை மட்டும் கட்சிகள் அறிவிக்கும். இதுதான் இயல்பு. தேர்தலுக்கே போகாது. ஏன்னா 6 வேகன்சினால 6 கேண்டிடேட் போட்டோன்னே அண்ணா போஸ்டா நாளைக்கு அவங்க பதவி அறிவிக்கப்பட்டு அவங்க பொறுப்பேற்றுருவாங்க. ஆனால் இப்போ சுயேட்சை வேட்பாளராக ராமதாஸ் சார்பாக வேட்பாளர் போடும் பட்சத்தில் இப்போ தேர்தல் நடக்கும். தேர்தலில் நாளைக்கு எந்தெந்த எம்எல்ஏக்கள், அதாவது ஒரு ராஜ்யசபாவுக்கு 34 எம்எல்ஏக்கள் வாக்களிக்கணும். அப்போ வாக்களிக்க மாட்டாங்கங்கிறத அவர் ஏதோ ஒரு லாபி ஃபேக்டர் பண்ணுறாரு. மேபி அங்கே அவருடைய பாமக வாக்காளர்கள் எம்எல்ஏக்கள் எல்லாம் நாளைக்கு அங்கே போடாமல் இருந்தாங்க, இல்லை நாளைக்கு வேறு எதுவும் அவர் ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறாரான்னு தெரியல. பட் இது ஒரு கிரவுண்ட்ஸ் ஃபேக்டராக அது தேர்தலில்
ராமதாஸோடைய வேட்பாளர் ஜெயிக்க முடியாது. ஆனால் தேர்தல் கட்டாயத்தை கொண்டுட்டு வராங்க. ஒரு ஸ்மூத் வின்னிங்காக அன்புமணிக்கு கொடுக்காம இதை ஒரு எலெக்ஷன் இப்போ மார்ச் 16 வரைக்கும் போகும். இல்லைனா இப்போ ஸ்க்ரூட்டினி நாளைக்கு மார்ச் 6ஆம் தேதியோட முடிஞ்சோன்னே டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க. இப்போ நீங்கள் கண்டெஸ்ட் பண்ணுறதுனால அவங்க மார்ச் 16 வரைக்கும் எலெக்ஷன் புல் ஓவர் பண்ணுறாங்கங்கிறப்ப உங்களுக்கு ஒரு சுமூகமான எளிதான வெற்றியை கிடைக்க விடாமல் அன்புமணிக்கு தடுக்கிறார் ராமதாஸ். ரெண்டாவது விஷயம், மறைமுகமாக அவர் தமிழ்நாட்டில் நீ எங்கே நின்னாலும் உனக்கு எதிரி நான் தாண்டா, உனக்கு எதிர்த்தாப்புல நான் கொண்டாந்து நிப்பாட்டுறேன் பாடுறா அப்படிங்கிறத அவர் இன்டெரக்டாக சொல்கிறாரு. இது அன்புமணி எந்த அளவுக்கு பாதிக்கும் சார்? இந்த டைம்லயாவது அன்புமணி ஒரு தேர்தல் நேரத்தை ஒரு லூஸ் டாக் விட்டுருவாரு. அப்பா மகன் ஒரு சண்டை மறுபடியும் வெளியிலேயே வெடிக்கும். ஏன்னா ராமதாஸ் மட்டும் தான் வெளியில் அவருக்கு எதிரான கருத்துக்களை பேசுறாரு, அன்புமணி சொல்லாம இருந்தார். அது மீறி சொல்லிடுவார் அப்படின்ற மோதலுக்கு ராமதாஸ் தயாராகிறாரா? இல்லை, ராமதாஸ் அன்புமணிக்கு இந்த ராஜ்யசபா தேர்தலை பொறுத்த வரைக்கும் இந்த முடிவுனால் அவருக்கு எந்த ஒரு நஷ்டமோ லாபமோ கிடையாது. அவருக்கு சுமூகமாக தான் இருக்கும். ஏன்னா அதிமுகவுடைய எம்எல்ஏக்களை சார்ந்து தான் அவர் நிற்கிறாரு. எடப்பாடி அன்புமணியை முழுமையாக ஏற்றுக்கிட்டதுனால எம்எல்ஏக்கள் அன்புமணிக்கு வாக்களிப்பாங்க. அதனால் ராஜ்யசபாவை பொறுத்த வரைக்கும் அவர் ஜெயிக்க தான் போகிறாரு. ஆனால் அப்பா மகனுடைய சண்டை நாளைக்கு இது பேசி முடித்து வைக்கப்படும். பாஜக நடுவில் நின்று மத்தியஸ்தமாக செய்யும். அவங்க நாளைக்கு எல்லாம் சமரசம் பண்ணி இவங்க 2 பேர்த்தையும் தேர்தலுக்குள்ளார கையை பிடிச்சி ஒன்றா சேர்த்து வச்சுருவாங்கன்னு பேசின வசனங்கள்லாம் பொய். நான் இன்னும் நாளைக்கு அந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தில் இல்லை. நான் எதாக இருந்தாலும் சரி, அவருடைய உண்மையான டார்கெட்டு கட்சியே அழிந்தாலும் பரவாயில்ல, என் மகன் நாளைக்கு எந்திரிச்சு நிற்கக்கூடாது, அவனை ஒன்றும் இல்லாமல் பண்ணணும் அப்படிங்கிறதான். இப்போ பிஜேபி கூட அன்புமணி போய் அலைன்ஸ் போயிட்டாருன்னொன்னே மாம்பழ சின்னத்தை நீங்கள் நாளைக்கு அன்புமணி கொடுத்துட்டீங்க. அப்போ நாளைக்கு அவர் உருவாக்கின கட்சியும் அவர் உருவாக்கின சின்னத்தையும் நீங்கள் பொலிட்டிக்கல் லாபி பண்ணி ராமதாஸ் இல்லாமல் அதை நீங்கள் உருவாக்கி காட்டுறப்ப வெறும் அந்த பிராண்டு மட்டும் தேவையில்ல. நான் தான் பிராண்டு, மாம்பழம் பிராண்டு இல்லை, ராமதாஸ் தான் வன்னியர் சங்கத்தோடையும் பாமகவுடைய பிராண்டு. நான் எங்கே நிற்கிறேன்னா அங்கே தான் நாளைக்கு அந்த சமூக மக்களோட ஆதரவு இருக்கும். நீ என்ன இல்லாமல் நீ எப்படி ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற அவருடைய வெறியை தான் நாளைக்கு இதில் மறைமுகமாக காட்ட விரும்புகிறார். அதை எங்களுக்குள்ளார எந்த சூழ்நிலையிலையும் இது இணக்கப்போக்கை அவர்கள் நாளைக்கு கையாளலாங்கிறது தான் இதோடைய உண்மையான ரிசல்ட். அதிமுக கூட்டணியில் அன்புமணி தலைமையான பாமக உள்ள போயிடுச்சு. இதை எதிர்த்து ராமதாஸ் அவர்கள் எடப்பாடி கிட்ட ஏதாவது ஒரு கருத்து ஏதாவது பேசியிருக்காரு? இல்லை, அவர் மகன் இருக்கிற இடத்துக்கு போக மாட்டேன்ட்டார். போக மாட்டார் இல்லையா? நீங்கள் எப்படி நான் இல்லாமல் சீட்டு கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு அதுதான் அரசியல். அதை நீங்கள் யார்கிட்ட போய் கேட்கணும்? உங்கள் மகனை தான் நீங்கள் கேட்கணும். ஏன்டா ஏன் வரீங்கன்றுவாங்க. அவரை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு அவருக்கு எடப்பாடி தொகுதியில் பழனிசாமி நிற்கிறப்ப வன்னியர்கள் ஓட்டு ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ 10.5 நாளைக்கு ஏற்கனவே நீங்கள் இடஒதுக்கீடு தரேன்னு வன்னியர்களை ஏமாற்றி வச்சுருக்கீங்கிற கோபம் எடப்பாடி மீது இருக்கிறப்ப எங்கள் முதலமைச்சர் வேட்பாளரே தோற்றுருவாரோ அப்படிங்கிற பயத்தில் தன்னுடைய தேவைக்காக அன்புமணியை கூட்டிகிட்டு வச்சுருக்காருங்கிறப்ப அவருக்கு முதல்ல அவர் சர்வைவல் வேணும். தான் எலெக்ஷனில் ஜெயிக்கணுங்கிறப்ப உங்கள் அப்பா மகன் பிரச்சனை எல்லாம் அவர் தலையிட முடியாது. நாளைக்கு அப்படி எதாக இருந்தாலும் நீங்கள் எதாக இருந்தாலும் உங்கள் பையன்கிட்ட பேசிக்கங்க, என்கிட்ட ஏன் பேசுறீங்கன்னு சொல்லுவாங்க. யாராக இருந்தாலும் அதானே சொல்லுவோம். நம்மளே அந்த இடத்துல இருந்தால். உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றைய எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164. அதிமுக கூட்டணியில் அன்புமணி சேர்ந்ததுனால கடுமையாக எதிர்த்துட்டு வராரு ராமதாஸ் அவர்கள். ஆனால் அந்த கூட்டணி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடியை எந்த விஷயத்திலுமே எதிர்க்காமே வராரு. ஒரு சந்தேகத்தையும் அது கிளப்புதில்லை சார்? இல்லை, அது அரசியல் சூழ்நிலையில் அவங்க கிட்டத்தட்ட அடுத்த கட்டம் என்ன செய்ய போகிறதுன்னு தெரியாமல் இருக்கிறாங்க. எங்கே வேணாலும் எது வேணாலும் நடக்கும். இப்போ ஏடிஎம்கேவே திரும்பி கூப்பிட்டு மகனை செரிமானம் பண்ணி நாளைக்கு அவங்க அப்பாவை கொண்டாந்து உள்ளே சேர்க்கறதுக்கு, ஒரு வேளை வன்னியர்கள் வாக்கை ஒரே இடத்துல கொண்டாந்து நிப்பாட்டுறதுக்காக நாளைக்கு ஏடிஎம்கே கூட அவங்கள கன்வின்ஸ் பண்ணலாம். இல்லை ஒரு வேளை திருமாவளவன் நாளைக்கு சரின்னு அக்செப்ட் பண்ணி திமுக கூட அவங்கள சரின்னு சொல்லலாம். இல்லை கடைசியான சாய்ஸு விஜய்ங்கிற மாதிரி வச்சுருக்கிறப்ப இந்த இடத்துல அவர் யாரையும் விமர்சனம் செய்யாமல் இருப்பது தான் அவரை பொறுத்த வரைக்கும் அரசியல் நகர்வுக்கு தெளிவான விஷயம்னு நினைக்கிறாரு. அதனால சைலண்டாக இருக்கிறார். இன்னும் திமுக கூட்டணியில் ராமதாஸுக்கு வாய்ப்பு இருக்கா என்ட்ரிக்கா சார்? ஏன்னா ஏற்கனவே 21 கட்சிகள் 21 கட்சிகளாம் இல்லை. ஆனால் ராமதாஸ் உள்ள வர மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் கடைசியாக திருமாவளவன் தனிப்பட்ட முறையில் முதலமைச்சரை சந்தித்து எனக்கு பர்சனலாக எதுவும் இல்லை, நான் என் கட்சி நிர்வாகிகள் அதை ஏற்றுக்க மறுக்கலாம். ஒருவேளை அப்படி நடந்துச்சுன்னா எல்லாரும் எனக்கு கட்சிக்குள்ளார அழுத்தங்கள் அதிகமாகுது, அதனால் நான் ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அந்த வேண்டுகோளை முதலமைச்சர் ஏற்றுக்கொண்டார். அதனால் ராமதாஸ் கைவிடப்பட்டது. இல்லை, எனக்குள்ள கட்சிக்குள்ளே ஒரு அழுத்தம் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன்னா கட்சி உடைப்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோ அப்பெல்லாம் யாரையும் விட மாட்டாங்க. இவர் டிஎம்கே நினச்சி உடைக்கணும்னு நினச்சாதான் ஏதாவது கலாபுரம் நடக்கும்.
அங்கேருந்து தானாக உடச்சிக்கிட்டு வர அளவுக்குலாம் அங்கே யாரும் பெரிய தலைவர்கள் இல்லை. கிரவுண்ட் லெவலில் நீங்கள் மேலே செட் ஆகிடுவீங்க, எங்களால் கீழே ஜெல்லாக முடியாது, அப்புறம் நாளைக்கு நம்ம பகுதியில் நம்ம போய் எங்கேயும் நிற்க முடியாது, அப்புறம் நம்மளை எவனும் மதிக்க மாட்டான், நம்ம ஜாதிக்காரனே நம்மளை ஓட்டு கேட்கறதுக்கு தெருக்குள்ளார விட மாட்டான், இவங்கக்குள்ளார கை கோர்த்துக்கிட்டு நம்ம வரீங்க அப்படின்னு சொல்லி நம்மளை சண்டை பட்டுவாங்க. அதனால் வேணான்னு சில விஷயங்கள் அவர் காதுக்கு வந்ததுனால அவர் முதலமைச்சர்கிட்ட நேரடியாக கேட்டாராம். அதனால் அவருக்காக ஒரு விஷயத்தை முதலமைச்சர் செய்யணும்னு வேணான்னு விட்டுட்டாருன்ட்டாங்க. நடிகர்கள் கட்சி ஆரம்பித்து அரசியலுக்கு வந்தாலே முதல் எதிர்ப்பு பாமக கிட்ட தான் வரும். அது குறிப்பாக ராமதாஸ் அவர்கள் தான் இதை கடுமையாகவே எதிர்ப்பார். இப்போ அவரே தாவேகா கூட்டணியில் போறார் அப்படின்னு சொல்றீங்களே, இது விஜய் ஏற்பாரா? முதல்ல அந்த நடிகரை திட்டுறதை விட முதல்ல இங்கே கூடயே குடும்பத்திலே இருந்த ஒரு நடிகரை காலி பண்ணணும்னு நினைக்கிறாரு. குடும்பத்திலே இருந்து நடித்து ஏமாற்றி நல்லவராக இருந்து நாளைக்கு இவர் மூலமாக எம்பி ஆகி நாளைக்கு மத்திய அமைச்சராகி இன்னைக்கு கட்சியவே கைப்பற்ற நினைக்கக்கூடிய முதல் நடிகனாக அவர் மகனை நினைக்கிறாரு. அதனால ஒரிஜினல் நடிகனை கூட நம்பலாம், ஆனால் வீட்டுக்குள்ளாரே மகனாக இருந்த நடிகனை நம்பக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. இல்லை, எந்த தத்திலும் ஒரு நடிகர் போய் முதல்வராக்க இவர் விரும்ப மாட்டாரே சார். அந்த ஸ்டாண்ட் தானே ஆரம்ப காலத்துலேருந்து இருக்காரு. இப்போ விஜய் இவரோட அனுபவத்துக்கே விஜய் போய் முதல்வர் அப்படின்னு சொல்ற பொலிட்டிக்கல் அரசியல் என்ன வேணாலும் நடக்கும்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னா, இப்போ அவருக்கு மாம்பழம் சின்னம்லாம் அங்கே போயிருச்சு, இவருக்கு சுயேட்சை சின்னம் வாங்கினா ஐடென்டிட்டி கிடையாது. அப்படியே தனிப்பட்ட முறையில் நான் வெறும் 1 இயர் பெல்ட்டில் மட்டும் நான் கேண்டிடேட் போடுறேன் அப்படின்னாலும் இவரால் ஒன்றும் சைன் பண்ண முடியாது. ஒரு அடிஷ்னல் ஃபோர்ஸ் அவருக்கு வேணும். ஒன்று டிஎம்கே மாதிரி இல்லை யாரோ ஒருத்தவங்க பின்னாடி நின்னாதான் அவர்னால அன்புமணியை வீழ்த்தி காட்ட முடியும். இன்னைக்கு இருக்கிற காலத்தில் நாளைக்கு வேற வழியே இல்லைங்கிறப்ப அவர் விஜய் கிட்ட தான் போய் நின்னாகும். திமுக கூட்டணியில் 21 கட்சிகள் இருக்காங்க. காங்கிரஸோட டீலிங்கும் இழுபறியில் முடிஞ்சிடுச்சு. ஆனால் மதிமுக தொகுதி பங்கீடு தொடர்பாக பேசும்போது பார்த்தீங்கன்னா 4 சீட்டு தரோம், அது எங்கள் சின்னத்தில் நிற்கிறதுக்காக 4 தொகுதி வேணால் பேசிக்கலாம், ஆனால் உங்கள் தனிச்சின்னம் அப்படின்னா 3 தான் தருவோம் அப்படின்னு திமுக தரப்பில் பேசப்பட்ட தகவலாக வந்துட்டு இருக்கு. இது மதிமுக தொண்டர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை கிளப்பியிருக்கு. இந்த கூட்டணியே வேணாம், நீங்கள் வெளிவரணும் அப்படின்னு நம்ம வைகோக்கும் துரை வைகோக்கும் அழுத்தங்கள் கொடுப்பட தகவலாம் சொல்கிறாங்க. இல்லை, அவங்க ஏற்கனவே கொஞ்சம் எம்எல்ஏ சீட்ஸ் அதிகமாக கேட்கணும்னு தான் இருந்தாங்க. எதனால டபுள் டிஜிட் அந்த கட்சி அங்கீகாரம் 12 வேணும்ன்ற மாதிரி 14 குறைந்தபட்சம் 12 அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. ஆனால் தேர்தல் அதிகார ஆணையத்தால் நாளைக்கு கட்சி அங்கீகரிக்கப்பட வேண்டும், இத்தனை தொகுதிகளில் நிற்கணும், ராஜ்யசபா கொடுக்காம இருந்ததுனால எங்களுக்கு எம்எல்ஏ சேர்த்து கொடுங்கன்னு இருந்தாங்க. இப்போ ராஜ்யசபா கொடுக்கலங்கிற வருத்தத்தையும் மீறி நீங்கள் தேமுதிகவுக்கு ராஜ்யசபா கொடுத்ததில் ஏற்கனவே அதுவும் நாயுடுல அப்படி தானே. அதனால் எனக்கு என்ன அப்படி திறமை இல்லை, அவங்களுக்கு என்ன அப்படி தேமுதிகிட்ட பெருசாக இருக்குது, நீங்கள் அவங்களுக்கு கொடுத்தீங்கிற மாதிரியான சில விரக்தியில் வைகோ இருக்கிறார். அது மாதிரி 6 தொகுதியிலேருந்து ஆரம்பித்து இந்த தனி சின்னத்தில் நிற்பேங்கிற பிரச்சனையை ஆரம்பித்ததுலேருந்து ஒரு தொகுதியில் இவங்களுக்கு ஏன்னா ஒரே சின்னம் கிடையாது. தனி சின்னம் இவங்க கட்சி அங்கீகரிக்கப்படணும்னா இவங்க போய் திமுக சின்னத்தில் நின்னா இவங்க கட்சி எங்கே கிளைம் பண்ணுறதுக்கு. அப்போ 6 சின்னம்னா ஒரு தொகுதியிலையும் ஒரு சின்னத்தில் நிற்கணும். அந்த அளவுக்கு நின்று இவங்களால் ஜெயிக்க முடியுமா? அதுக்கு திமுக ஏன் வேலை பார்க்கணுங்கிற பிரச்சனைகள் திமுக மத்தியில் இருக்க தான் செய்யுது. ஆனால் அவங்க அதை கன்வின்ஸ் ஆகிற மனநிலையில் இல்லை. எனக்கு தெரிந்த வரைக்கும் அவருடைய மகன் பிஜேபியில் ரொம்ப தீவிர பேச்சுவார்த்தை முடிந்த பிறகு அவருக்கு மத்திய இணையமைச்சர் பதவி உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு. வைகோ தான் ஸ்டாலின் மேலே இருக்கிற பிடிமானத்தினால தங்கி இருக்கிறாரு. எனக்கு பர்சனலாக தோன்றது என்னன்னா, இப்போ இதே மல்லை சத்யா விஷயத்தில் பிரச்சனை வந்தப்போ 2 பேர் கையையும் பிடிச்சி சமரசம் பண்ணி கையை பிடிச்சி சேர்த்து விட்டவர் மல்லை சத்யா. நான் எப்பயோ செத்துருக்க வேண்டியது, என் உயிரை காப்பாற்றினது மல்லை சத்யான்னு சொன்னவர் அடுத்த 2வது நாளே நாளைக்கு மல்லை சத்யாவை துரோகி அப்படின்னு கட்சியை விட்டு நீக்கினது எப்படி நடந்துச்சு அப்படின்னா, அவங்க மனைவி வைகோவுடைய மனைவி அந்தளவுக்கு மகனுக்காக சப்பக்கட்டு கட்டி வீட்டில் பேசி நாளைக்கு இந்த ஹோம் மினிஸ்டர் முடிவெடுத்தது தாங்கிறப்ப இன்னைக்கு வைகோவுடைய மனைவி வைகோட்ட சொல்கிறது அவன் கட்சி எடுத்ததுக்கப்புறம் தான் கட்சி நல்லா இருக்குது, இன்றைக்கி தான் நாளைக்கு அவனால் தனிப்பட்ட முறையில் ஒரு சுயேட்சை சின்னத்தில் நின்று ஒரு எம்பி ஆகிட்டான், நீ கட்சி இத்தனை வருஷம் நடத்தி அரசியல் நடத்தி நீ என்ன பண்ண, மகன் சொல்கிறத கேளு, அவன் தான் இப்போ லேட்டஸ்ட் அரசியல்வாதி, இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்ட் அவனுக்கு தான் தெரியும்னு அவங்களுடைய மனைவி துரை வைகோ சொல்வதை கேட்கறதுக்கு வைகோவை நிறைய கட்டாயங்கள் படுத்துகிறாங்க. அதனால் எனக்கு வர தகவல்கள் கண்டிப்பாக மதிமுக திமுக விட்டு வெளியேறும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அவங்க ஏடிஎம்கே அவங்க கேட்குற சீட்ஸை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. எத்தனை சீட்டு? 14. மதிமுக 14 சார். இது திமுகவிலேருந்து உடையிறதுனால இவங்க எப்படி இப்போ காங்கிரஸுக்கு விஜய்க்காக நாளைக்கு சீட்டை கூட கொடுத்து ராஜ்யசபா கொடுத்து அங்கே போயிடுவானோ அப்படிங்கிறதுக்காக நீங்கள் எப்படி தடுத்தீங்களோ, இவங்களை பொறுத்த வரைக்கும் திமுகலேருந்து ஒரு கட்சி வருது அப்படின்னா அவனுக்கு என்ன வேணாலும் செய்யலாங்கிற மனநிலை எடப்பாடி இருக்கார். காங்கிரஸுக்கு 28 சீட்டு தேமுதிகவை இழுத்து நீங்கள் வெறுப்பேற்றுனீங்கல்ல, அது மாதிரி இப்போ நாளைக்கு அவர் வைகோ இழுத்து உங்களை வெறுப்பேற்றுறதுக்கு இருக்காரு. இல்லை, தேமுதிக பலத்தையும் மதிமுக பலத்தையும் ஒரே தட்டில் பார்க்குறீங்க சார்? ரெண்டுமே ஒன்றும் இல்லாததான், அதனால் ஒரே தட்டில் தான் வச்சாகணும். ஏதாவது
இன்னும் கொஞ்சம் கூட இருந்தா கூட வேற தட்டுல வைக்கலாம். இல்ல திமுக ராஜ்யசபா சீட்டு ஒருத்தவங்க கொடுக்குறாங்கன்னா எதுவுமே இல்லாத கட்சிக்கு ராஜ்யசபா எதுவுமே இல்ல, அதனால கொடுத்தாங்கன்னா எனக்கெல்லாம் எரியுது. அதனாலதான் எல்லா சேனல்லையும் அந்த பொம்பளை கிழிச்சுக்கிட்டு கிடக்குறேன். திமுக என்னத்தை பெருசா பார்த்தாங்கன்னு தெரியல, அந்த பொம்பளைக்கு இவ்வளவு பெரிய பதவி கொடுக்குறீங்களேன்னு தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் நானு. காங்கிரஸுக்கு 28 சீட் அப்படின்றது ஃபைனல் ஆயிடுச்சு, இதெல்லாம் வெளியில வந்துடுச்சு. ஆனா மற்ற இதுக்குலாம் இன்னும் வெளியே வரல, எல்லாமே 6. ஆனா ரிலீக் பண்ணாமே இருக்காங்களே சார். அது பேச்சுவார்த்தை நடக்குதில்ல, தொகுதிகள் எண்ணிக்கைகள் முதல்ல முடிச்சுட்டு அப்புறமேல தொகுதி பங்கீடுகள் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஃபைனல் பண்ணுவாங்க. யாருக்குமே இங்கே பெரிய ஹைப்பெல்லாம் கிடையாது. கமலஹாசனுக்கே வந்து 3 இல்லை 4 தான். அது மாதிரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் 6, இந்திய கம்யூனிஸ்ட் 6, விடுதலை சிறுத்தைகளுக்கு மட்டும் 8 கொடுக்குறாங்க, 2 கூட. அதிமுக கூட்டணியில் பாஜகவுக்கு எத்தனை சீட் சார்? டிமாண்ட் 40+ அப்படின்ற மாதிரி வச்சுட்டே இருந்தாங்க. 55க்கு மேலே. பாமகவை தனியாக நீங்கள் பார்த்துக்கணும். அமமுக மற்றதெல்லாம் ஐஜேகே, ஜான் பாண்டியன், நாளைக்கு ஜிகே வாசன்லாம் பிஜேபி ஹேண்டில் பண்ணிக்குவாங்க. ஆனால் 55லே ஆண்டிலா 55லே ஹேண்டில் பண்ணிக்குவாங்க. 55ல் பிஜேபி அண்டு கோ, அதாவது 24ல் யார் யாரெல்லாம் பிஜேபி கூட இருந்தாங்களோ அவங்களெல்லாம் நாளைக்கு 55க்குள்ளார நான் அகாமடேட் பண்ணிக்குவேன். அவங்க சேர்த்தா சார், ஏன்னா பாமக தனியாக நீங்கள் கொடுத்துக்கங்கிறாங்க. அதுக்கு அப்பாற்பட்டு நாளைக்கு இவங்க பிஜேபியோடைய சின்னத்தில், அதாவது தாமரையில் மட்டுமே 55 களம் இறங்கணும்னு நினைக்கிறாங்க. இப்போ இவர் ஐஜேகே பாரி வந்து ஏசி சண்முகம், அந்த மற்றவர்கள் இதர சிதறர்கள்லாம் நாளைக்கு வந்து அவங்க அடையாளத்தில் நிற்கிறதுனால அவங்களுக்குலாம் நாங்கள் பார்த்துக்குறோங்கிறாங்க. ஏடிஎம்கே பாமக, நீங்கள் அதுக்கு பாமக என்னன்னு சொல்லுங்கள், எனக்கு இத்தனை கொடுத்துரு அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க 50க்கு கம்மியாக பிஜேபியோட டீல் முடியாது. இந்த தேர்தலில் திமுகவை வீழ்த்துவதா என்னோட கடமை, அதிமுகவை சேர்த்து வீழ்த்துவேன்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சி தலைமை வருகிற சீமான் அவர்கள் சொல்லிட்டு வர்றாரு. இப்போ கடுமையாக பேசிட்டு வர்றாரு. அது மாதிரி திமுகவுக்கு எதுவும் பேச வந்தார். இப்போ வேட்பாளர்கள் அறிவித்த பிறகு களம் சூடாக பிறகு நேரடியாகவே வைக்கிறாரு. பேமெண்ட் வரல போல. ஏன்டா நாய் கத்துது, தண்ணி வைக்கலைங்க, தண்ணி வைங்க வாங்குற பேர் பிஸ்கெட்டை தீர்ந்து போச்சுப்பா. அது மாதிரி தான் இருக்குது. அவர்லாம் நாளைக்கு இப்போ அப்படியே வீழ்த்துறேன்னு சொல்லி அப்படியே அவர் வீழ்த்திடுவாருன்னு அவர் ஒரு பெரிய பொருட்டுன்னு சொல்லி எவனாவது ஒருத்தன் போய் சேருவானாங்க. ஒரு அரசியல் கட்சி ஏதோ ஒன்று ஓப்பனா நாளைக்கு போகிறத இல்லை. முதல்ல அவர் ஏன் கேண்டிடேட்டாக நிற்க மாட்டேங்கிறாரு? இல்லை, சிவகங்கை நிற்கிறாரு. எங்கே நிற்கிறாரு? 234 வேட்பாளரையும் உட்கார வச்சுட்டு எங்கே நீங்கள் போய் நிற்கிறீங்க? கடைசியாக சொன்னேன் சார், காரைக்குடியில் செட்டிநாடு ஹோட்டலில் போய் மெஸ்ஸில் கரிசோறு சாப்பிட போகிறேன்னு சொல்லியிருப்பாரு. ஏன் சாட்டை துறைமுருகனை களம் இறக்க மாட்டேங்கிறீங்க? ஏன் நாளைக்கு கையல்வெளியை களம் இறக்க மாட்டேங்கிறீங்க? ஏன் நீங்க களம் இறங்க மாட்டேங்கிறீங்க? நின்று காட்டுங்க, ஜெயிச்சு காட்டுங்க. எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் அவங்க நாளைக்கு களத்துல முதல்ல அவங்க தானே தளபதியா நிக்கிறாங்க. இந்த தேர்தலில் அவர் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா சார்? முதல்ல நிக்கிறதுக்கு கூட ரகசிய உறவுல ஏதாவது பேசி ஏதாவது ஜெயிப்பாரா? அதெல்லாம் இங்க எல்லாம் ரகசிய உறவுகள்லாம் வேலையே கிடையாது. விஜய திட்டுறதுக்கு சீமானுக்கு தொகை கொடுக்கப்பட்டதே தவிர ஒன்னும் அவங்களுக்கு வேலை பார்க்கறதுக்கெல்லாம் அவங்க காசு கொடுக்கல. இல்ல, இதுவே ஒரு வேலை தானே சார்? எதுங்க விஜய் திட்டுறாரு? இது ஒரு சேர்த்து ஒரு இந்த தேர்தலையாவது சட்டமன்றத்துக்குள்ள வந்துடுறேன், அதிகம் சேர்த்து வழிவிடுங்க அப்படின்ற ஒரு டீல் வந்து. அதெல்லாம் அவரு கேட்டா தானே. அவருக்கு அப்படிலாம் மார்க்கெட்டிங் எல்லாம் பண்ண மாட்டாரு. அவர் வெறும் வாயை வாடகை விடுறது, எவனை அடிக்கிறது, எவனை விமர்சனம் பண்றது, கொள்கை ரீதியா எவனை டேமேஜ் பண்றது, இந்த வேலை தானே. அவர்னால காங்கிரஸ் வந்து இந்த ஈழப்போர்ல நாளைக்கு எந்த அளவுக்கு காங்கிரஸ் விமர்சனம் செய்து நான் பிரச்சாரம் செய்த தொகுதிகள் எல்லாம் காங்கிரஸ் தோல்வி அடைஞ்சது அப்படின்னு இவர் தன்னை பிரபலப்படுத்திக்கிட்டதுனால அன்னைக்கு இருந்த அந்த பேட்டனை அப்போ காங்கிரஸுக்கு ஆவாதம் வேணாம், இவனுக்கு வந்து காசு கொட்டணும்னா ஆகா இது நல்ல பிஸ்னஸாக இருக்குன்னா அதை பிடிச்சிக்கிட்டாரு. என்றைக்குமே அவரை பொறுத்த வரைக்கும் அதனால தான் தேர்தலில் நின்னா அவருடைய களம் என்னன்னு தெரிஞ்சிடும், அவருடைய வாக்கு சதவீதம் தெரிஞ்சிடும், அவர் லட்சணம் தெரிஞ்சிடும். கட்சியோட ஐடென்டிட்டியை விட நாளைக்கு தனிப்பட்ட முறையில் அவர் எவ்வளோ வாக்கு வாங்கினாரு, எத்தனை வாக்குல தோத்தாரு, எவன்ட்ட தோத்தாங்கன்னு நீங்கள் கேவலப்படுத்திங்கன்னா அவரோ நாளைக்கு அடையாளப்படுத்தப்பட்ட நபர்களோ நாம் தமிழர் கட்சியில் களம் இறங்க மாட்டேங்கிறான். 8% ஓட்டுன்னு காட்டினார்ல திமுக பெண் டீம்ல நாளைக்கு ஒரு டேட்டா எடுத்திருக்காங்க. எல்லா தொகுதியிலையும் எல்லா கட்சியும் எவ்வளவு தெரியுமா? நாம் தமிழர் கட்சி இப்போ வந்திருக்குது 1.5. வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுதான் எனக்கு தெரிஞ்சு. நான் தான் சொன்னேன்ல, விஜய்னால நாம் தமிழர் கட்சி சம்பட் அடி வாங்கணும்ல. இன்னைக்கு இருக்கிற கல நிலவரம் 1.5 தான் நாம் தமிழர் கட்சியோட வாக்கு சதவீதம். இல்ல, அது காரணம் என்ன சார்? விஜய் எதிர்ப்பு அரசியல் அதிகமா எடுத்ததுனாலயா? பைத்தியங்க எல்லாம் இது பின்னாடி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அந்த பைத்தியம் பின்னாடி போயிருச்சுங்க. அதனால இங்கே கூட்டம் இல்லை. இந்த கிரிகாலன் மேஜிக் ஷோ நடத்திக்கிட்டு இருந்தாங்க, ஏத்தாப்புல கடல் கண்ணி திறந்துட்டாங்க. அதனால இங்கே இருக்கிறதெல்லாம் அங்கே போயிருச்சு. அதனால எவனும் இங்கே மதிக்க மாட்டான், மட்டும் ஓட்டு போட மாட்டான். இல்லை, இந்த தேர்தலையும் சீமான் அவர்கள் திமுக காங்கிரஸ் கூட்டணி எதிர்ப்பு தான் கையில் எடுப்பு தான் தகவலாம் வந்துட்டு இருக்கு. அப்படி எடுக்கும்போது இன்னும் அவருக்கு பணம் எவன் கொடுக்கறது? இல்லை, ஓட்டு போகிறதுக்கு பணம் எதுக்கு? அவர் பணம் இல்லாமல் தானே தேர்தல் தொடர்ந்து நான் சந்திச்சுக்கிட்டே வரேன் அப்படின்னு சொல்லி அவர் தேர்தலில் பணம் இல்லாமல் சந்திக்கிறாரு. ஆனால் தேர்தலை நிறுத்தி விட்டு அங்கங்கே இருக்கிற வேட்பாளர்கள்ட்ட பணம் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறாரு. வேட்பாளர்கள் பணம் இருக்கிறாரில்ல. இப்போ நீங்களே நாம் தமிழர் கட்சிக்கு போறீங்க அப்படின்னா உங்களுக்கு குவாலிட்டி என்ன தெரியுமா? 2 விஷயம். ஃபர்ஸ்ட்டு நீங்கள் அவங்க எதிர்பார்க்குற ஜாதியில் இருக்கணும். அதுக்கு அப்பாற்பட்டு நீங்கள் ஒரு குறைஞ்சது 20 லட்சத்துக்காச்சும் செலவு பண்ணுறது. அவங்க எதிர்பார்க்கறதுனா யாரு? அவங்கன்னா யாரு? நாம் தமிழர் கட்சி சீமான் தான். அப்போ ஒரு ஆள் தானே? ஆமாம். அப்புறம் கயல்விழி கட்சி அவங்க 2 பேரும் தானே. சித்தப்பா சித்தி
2 பேரும் சேர்ந்து எதிர்பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் குறைஞ்சது நீங்கள் ஒரு 20 லட்சத்துக்காச்சு அடித்தா தாங்குற அளவுக்கு உங்ககிட்ட சக்தி இருக்கணும். நோட்டீஸ் அடிக்கிறதுக்கு, பிரச்சாரத்துக்கு போகிறதுக்கு, சோறு வாங்கி கொடுக்குறதுக்கு, கொடி வாங்கி கொடுக்குறதுக்குலாம் இருக்கணும். அதுக்கப்புறம் நாளைக்கு நீங்கள் கடங்காரனாகி ரோட்டில் உட்கார வேண்டியதுதான். உங்களே வச்சு மற்ற கேண்டிடேட்டுக்கிட்டலாம் நான் பேசி, நான் வந்து பெரிய கார்ப்பரேட் லெவல்லையோ இல்லை நாளைக்கு சின்ன கார்ப்பரேட் லெவல்லையோ கேண்டிடேட்டுக்கிட்ட பேசினாலும் பேசுவேன், இல்லை கட்சிங்கிட்ட பேசினாலும் பேசுவேன். பேசி நான் 1 to 1 முடிச்சுக்குவேன். அவ்வளோதான். நாளைக்கு நீ உன் வேலையை பார்க்கணும். திடீர்னு கூப்பிட்டு நீ வேலையை ஸ்லோ டவுன் பண்ணிக்கம்மா, நீ எதுவும் செய்யாத, கீழே இருக்க நிர்வாகியில் போஸ்ட் பெருசாக விட்டாத, நோட்டீஸ் பெருசாக விட்டாதன்னா எய்த்தாப்பில் படிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இல்லை அப்படின்னா இன்னும் அவனை வம்பளை, இன்னும் அவனை திட்டுன்னு சொல்லி அங்கே வர வைக்கிறதுக்கு தான் வேலை பார்ப்பார். இதெல்லாம் ஃபேக் நியூஸ் அப்படின்னு சொல்கிறாங்களே சார். நாம் தமிழர் கட்சியிலேருந்து வெளியேறின பல பேர் நாளைக்கு வெளியேறினதுக்கப்புறம் நான் வேட்பாளராக இருந்தேன், என்னை போய் திமுக வேட்பாளர்கிட்ட பணம் வாங்க சொன்னார், அதிமுக வேட்பாளர்கிட்ட பணம் வாங்க சொன்னார். என் கையால் நான் மூர்த்தி அமைச்சர்கிட்டருந்து 30 லட்சம் வாங்கி கொடுத்தேன்னு படுதா போட்டுட்டு ஒரு முஸ்லீம் பொண்ணெல்லாம் வெளில வந்து பேசினதெல்லாம் பார்க்கலையா? எல்லாம் நாளைக்கு உங்கள் கட்சியில் இருக்கவங்க தான். நாங்களா காசு கொடுத்து பேச சொல்கிறோம்? நீங்கள் நிர்வாகிகளாக வச்சுருந்தவங்க, நீங்கள் வேட்பாளராக போட்டவங்க, உங்கள் கட்சியிலேருந்து ஒரு வேட்பாளரையாச்சும் திரும்பி வேட்பாளர் ஆக்கியிருக்காரா? இல்லை யாராவது ஒரு நிரந்தர வேட்பாளர் அவங்க கட்சியில் இது வரைக்கும் சொல்லுங்க பார்ப்போம். இந்த வீரப்பன் பொண்ணு பிஜேபியில் இருந்ததுங்க, அது ஏதோ இன்னைக்கு திடீர்னு போயிட்டு ஏதோ நாம் தமிழர்னு இப்படி தூக்கி நிற்கிது. அது இங்கே இருந்தது எவனும் மதிக்கல, நாளைக்கு திரும்பி அங்கே போயிட்டு அதுவும் விஜயலட்சுமி வழக்கில் நாளைக்கு திரும்பி பின்னாடி நின்றுக்கிட்டு சப்பக்கட்டு கட்டுச்சுன்னு அதை தூக்கிட்டு வந்து ஒரு எம்பிக்கு நிற்கிறாரு, ஒரு எம்எல்ஏக்கு நிற்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு தொடர்ச்சியாக 2வது ஒரே முவரை கட்ட 2வது தடவை வர்றது அது ஒன்று தான். சாட்டை ஏன் இந்த தேர்தலில் நிற்கல சார்? அவங்களும் பேட்டர்னை கற்றுக்கிட்டாங்கல்ல. நாளைக்கு ஐடென்டிட்டி என்ன ஜெயிக்க முடியாது முடியாது. அவர் பெரிய தேச தலைவரா அப்படின்னு திருச்சியில 1 லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சிருவாரா? முதல்ல அவன் எந்திரிச்சு நிக்க சொல்லுங்க. உட்காந்துக்கிட்டே வீடியோ போட்டுக்கிட்டா தான் இருக்கிறா. அப்படி நின்று பார்த்ததே இல்லை நான். எங்கேயாவது நிக்க சொல்லுங்க. விஜய் நிக்கிற தொகுதியில தான் நிப்பேன். வேற வாய்ஸ் விடால் விட்டாங்க. நிக்க சொல்லுங்க. நாளைக்கு வெளிப்படையா நாளைக்கு அவர்கள் நின்னா அந்த சொல்ற மாதிரி கையை மூடிக்கிட்டு இதுக்குள்ளார என்ன இருக்குது சொல்லு பார்ப்போங்கிற வரைக்கும் தான் அதுக்கு மரியாதை. விரிச்சு காட்டிட்டா ஒன்றும் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால தான் நாளைக்கு மற்றவனை களம் இறக்கி விட்டு இவங்கெல்லாம் கை கட்டி வேடிக்கை பார்க்குறாங்க. தைரியம் இருந்துச்சுன்னா அண்ணனையும் தம்பியும் நின்று நாளைக்கு ஆம்பளன்னு ப்ரூவ் பண்ண சொல்லுங்கள். சமீபத்தில் நயினார் நாகேந்திரன் அவர்கள் விஜயோட அரசியலை பற்றி வேறு மாதிரி ஒரு விமர்சனத்தை பண்ணியிருந்தார். முதல்ல நடிகை வீட்டை விட்டு வெளியில் வா, அப்புறம் அரசியல் பண்ணலாம் அப்படின்ட்டு. அதுக்கு சில நாட்கள் கழித்து சம்மந்தப்பட்ட நடிகையே ஒரு அறிக்கையை விட்டாங்க, பெரிய இடத்துல இருக்கவங்க நீங்கள் இப்படிலாம் பேசாதீங்க அப்படின்ட்டு. ஆனால் சங்கீதா பெரிய இடத்துல இருக்காங்க, நீங்கள் இந்த வேலைப்பாடெல்லாம் பார்க்கலாமா? இல்லை ஒரு கட்சி நடத்துகிற தலைவர் இந்த வேலையெல்லாம் பார்க்கலாமா? அதை தானே அவர் கேட்டார். அவர் இருக்கிற இடத்துல இருந்து அது பேசுனது தப்பு தான். அதான் தப்புங்கிறதுக்கு அப்பாற்பட்டு அது அவர் பதவிக்கு உண்டான தகுதியான வார்த்தைகளோ விமர்சனங்களோ கிடையாது. ஆனா சம்பவம் நடக்காம இருக்குதா? என்னமோ பெரிய உத்தம பத்தினிங்க 2 பேரும் எந்த தப்பும் செய்யாதவங்க ஊர்ல யாரும் அங்கிட்டு தள்ளி அங்கிட்டு கடந்து போறவங்க அவங்கள தப்பா பேசிட்டாங்கிற மாதிரி வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சுக்கிறீங்க. நடக்கிறது தானே. இப்ப சங்கீதா சொல்லியிருக்காங்களே, தைரியம் இருந்தா வெளில வந்து பேச சொல்லுங்க அந்த நடிகைய. இப்ப நடிகை சங்கீதா இந்த இது போல தகவல்களை வெளியிட்டது பிறகு எந்த சம்பந்தப்பட்ட நடிகை இவங்க பேரே சொல்லாம தான் சொல்லியிருக்காங்க நடிகை. ஏன்னா அது ஒரு நடிகை இல்ல, 4 நடிகையும் சம்பவங்களை தான் குறிப்பிட்டிருக்காங்க. ஒரு நடிகை, அந்த நடிகை தேவைப்படாத நடிகையோட பேர் நான் வெளியிடுவேன். ஒரு நடிகை இல்ல, எல்லா நடிகையோட பேரும் நாளைக்கு ஆவணங்களையும் வெளிநாட்டுக்கு சுத்தினது போனது வந்ததெல்லாம் அவங்க ஆவணங்களை வேணா சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா சப்ஜெக்ட் டு கண்டென்ட் அது ஒரு நடிகை கிடையாது. அதுல 4 பேர் இருக்காங்களாம். என்னாலே இது வரைக்கும் 2 பேர் தான் கண்டுபிடிக்க முடிஞ்சு. மீதி 2 பேர் எனக்கே தெரியல. அது கட்சி நேம்லயே இருக்கா சார் ஆங்கிலத்தில்? ஆமா, 2 அது ஆங்கிலத்துல இருக்கிறது. மீதி 2 என்னன்னு எனக்கு தெரியல. இல்ல பழசா இருக்குமா இல்ல புதுசா இருக்குமா? புதுசு தானா, அது விசாரிச்சுட்டேன். ஆனா நம்மளுக்கு தெரியல. அவங்க அதெல்லாம் நான் சொல்றேன். அவர் காம்ப்ரமைஸ் பேசிக்கிட்டு இருக்காராம். டைவர்ஸ்லாம் வேணாம், பெட்டிஷனை வந்து வாபஸ் வாங்க சொல்கிறாராம். 250 கோடி பணம் தரேன், பிள்ளைங்களுக்கு செலவுக்கு இல்லை, பையன் படம் எடுக்கணுங்க, பொண்ணு ஏதோ ப்ராஜெக்ட் பண்ண பிஸ்னஸ் பண்ணுதுங்க, அதுக்கு பணம் தரேன், நீங்கள் திரும்பி லண்டனுக்கு போங்க, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், நான் காசு தரேன்னு சொல்லி பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. இவரோட சொத்து மதிப்பே 600 கோடி தான் சொல்லப்படுது. ஆனால் செட்டில்மெண்ட்டே ஒரு 500 கோடிக்கு வருது. இவருக்கு பணம் குறைஞ்சிச்சு அப்படின்னா ஊழலுக்கு எதிரானவருங்க, கருப்பு பணத்துக்கு எதிரானவருங்க, எல்லாம் நியாய தர்மத்தால் சம்பாதிச்ச பணங்க. நான் தான் அப்பயே சொன்னேன்ல, ஒரு சினிமாக்கும் படம் வாங்குறப்ப பாதிக்கு பாதி கருப்பு பணமாக தான் சம்பளம் வாங்குறாரு. நான் தான் வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சுக்கிறேன். யார் கேட்குறீங்க? அவர் நாளைக்கு அவர்கிட்டலாம் பணம் இல்லைன்னு யார் சொன்னான்? அதெல்லாம் நிறைய எக்கச்சக்கமாக வச்சுருக்காரு. இல்லை பணம் செட்டில்மெண்ட்லாம் முடிஞ்சிச்சுன்னா பாதிலே அந்த நடிகையை விட்டுட்டு போயிட்டாரா சார்? யார்? அந்த நடிகையை விட்டுட்டு வரமாட்டேன், நீ விட்டுட்டு போவாத, ஆனால் நீ பேருக்குன்னு இருக்கணும், இல்லைனா என்னைய டேமேஜ் பண்ணிடுவாங்க பொலிட்டிக்கலாக, அதனால் டைவர்ஸ் பண்ணாமல் நீ போய் லண்டனில் எங்கேயும் போல் தள்ளிடு, நான் எப்பயும் போல் எந்த நாயோட போய் விளாடுவேன்னா அந்த நாய்க்குட்டியோட போய் விளாட்றேன். நீங்கள் ஒன்றும் தப்பாக எடுத்துக்காதீங்க, நான் அந்த நாய்க்குட்டியை தான் சொன்னேன். அதனால் அந்த நாய்க்குட்டியோட போய் விளாட்றேன். அதனால் பிள்ளைங்களுக்கு காசு வாங்கி கொடுத்து, சொப்பு சாமான் வாங்கி கொடுத்து, வீட்டில் நாளைக்கு இந்த ரிமோட்டு காரு, ரிமோட்டு பிளேன்லாம் வாங்கி வச்சு அதுங்களை கிளுக்கிழப்பு காட்டி நீ வீட்டோட வச்சுக்கங்கிறாரு. அவ்வளோதான். யார் மூலியமா இந்த சமாதானம் நடந்துட்டு இருக்கு சார்? எஸ்எஸ்சி தான். அப்பா வந்து மாமா வேலை பார்க்குறாரு. சங்கீதாவுக்கு ஒரு மாமனார் தானே, அதனால தான் மாமனார் வேலையே கரெக்டாக பார்க்குறாரு தான் சொன்னேன். நான் திரிஷாவுக்கு மாமனார் வேலை பார்க்குறாரு நான் சொல்கிறேன், சங்கீதாவுக்கு தான் மாமனார் வேலை பார்க்குறாரு. விஜயோட திருச்சி மாநாடு இதில் என்ன விஷயங்கள்லாம் இருக்க போகுது சார்? 9ஆம் தேதி திமுக போட்டிருக்காங்க. எப்படி 8ஆம் தேதி நடத்த விடுவாங்க?
ஆளுங்கட்சி மாநாடை மீறிக்கிட்டு இவனை உள்ளே விடுவாங்களா? இவனாவது போலீஸ் பர்மிஷனே கொடுக்க மாட்டான். யார் சொன்னா அவங்களுக்கு? எனக்கு தெரிஞ்சு அது அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அப்போ அது கேன்சல் முடியுமா? இல்லை, எனக்கு தெரிஞ்சு நடக்கலை. எனக்கு அந்த தகவலும் இல்லை. பிரதமரோடது 11ஆம் தேதி இருக்குது, திமுகவோடது 9ஆம் தேதி இருக்குது. தாவேகாவுக்கு அனுமதி கொடுத்த மாதிரியோ ஏற்பாடுகள் நடக்கிற மாதிரியோ எனக்கு தகவல் தெரியல. ரீசெண்டாக பல சர்வேக்கள் வந்துகிட்டே இருக்கு. ஒரு சில குறிப்பிட்ட தொகுதி, ஒரு 54 தொகுதி அப்படின்னு ஒரு சர்வே எடுத்துட்டாங்கன்னா அதில் மெஜாரிட்டியான தொகுதிகள்லாம் பார்த்தீங்கன்னா தாவேகா முதலிடத்தில் வர மாதிரி இருக்கு. ஒரு சில தொகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா 2வது இடம் வராங்க. ஸோ தாவேகாவோட தாக்கம் வந்து அதிகமாக இருக்கு. விஜய் தான் எல்லாத்தையும் பிரிக்க போறாரு அப்படிலாம் சரி. அதாவது திமுக காட்டிலும் வெற்றி பெற போற ஒரு சில தொகுதியெல்லாம் நிறையவே இருக்கு. சென்னையிலே ஒரு சில தொகுதியெல்லாம் அடையாளம் சொல்றாங்க. இப்போ அம்பத்தூர் சில தொகுதியெல்லாம் சொல்லப்படுது. இதெல்லாம் உண்மையான சர்வேவா இல்லை எப்படி சார்? வாக்கு சதவீதம் அவருக்கு உயருதுங்க, யாரும் இல்லைன்னா சொல்ல. அவருக்குன்னு ஒரு ஓட் பேங்க் கிரியேட் பண்ண தான் போறாரு. எதிர்பாராத விதத்தில் நாளைக்கு ஒரு பெரிய வாக்கு சதவீதத்தை ஷோ பண்ணுவார். பட் அதெல்லாம் நாளைக்கு அதிமுகவோடதும் நாம் தமிழர் கட்சியோட வாக்கு சதவீதமாக தான் இருக்கும். இவருனால நாளைக்கு திமுகவுக்கு கம்ஃபர்டபுளாக ஜெயிக்கிறதுக்கு ஒரு களத்தை ஏற்படுத்தி தராரு. தவிர நீங்கள் சொல்கிற மாதிரி 4 முனை போட்டியில் மீதி 2 3வது வீக் பண்ணுது. அப்போ யாருக்கு ப்ளஸ்? அவ்வளோதான். நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்தில் மிக்க நன்றி சார். உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 928 00 8714.